السلام عليكم ورحمة الله وبركاته. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. صدق الله العظيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஃபஜ்ர் தொழுகையின் இரண்டாவது ரக்அத்தில் இந்த பக்ரா சூராவினுடைய சூரா ஆல இம்ரானினுடைய சில வசனங்களை ஓதியிருந்தோம். இதனுடைய பொருள் என்னவென்றால், குலில்லாஹும்ம, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுதான் மாலிகல் முல்கி, ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரன். அவன் நாடியவர்களை அவன் மேலே வைப்பான், அவன் நாடியவர்களை அந்த அந்தஸ்திலிருந்து கீழே இறக்குவான். யாருக்கும் இந்த உலகில் அதிகாரமோ பலமோ ஆட்சியோ அதிகாரமோ யாருக்கும் சொந்தம் இல்லை. அவன் நாடினால் மேலே வைப்பான், அவன் நாடினால் கீழே இறக்குவான். எனக்கு பெரிய பதவி இருக்கு, எனக்கு பெரிய பட்டாளங்கள் இருக்கிறது, நான் அப்படி இப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நாடி விட்டால் உடனடியாக கீழே இறக்கி விடுவான். ஒருத்தன் கீழே இருக்கிறானேன்னு மட்டமாகவும் பார்க்க முடியாது. அல்ல அடுத்த நாளே அவனை கோடீஸ்வரனாகவும் ஆக்குவான். யாருடைய வாழ்க்கை எத்தனை வினாடிகளில் மாறும், எப்பொழுது மாறும் என்பது தெரியாது. யாரும் தன்னிடத்துல பதவி இருக்குன்னு பெருமையும் அடிச்சிட முடியாது. ஒருத்தவன் பதவி இல்லாம ஏழையா இருக்கிறானேன்னு மட்டமாகவும் பார்த்துடக்கூடாது. எப்ப யார அல்ல எப்படி மாத்துவான்னு தெரியாது. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் ஹிதாயத்துல் முர்ஷிதீன் என்கிற ஒரு கிதாபை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கிதாபிலே ஒரு ஆச்சரியமான வரலாறு இருந்தது. ஒரு கணவனும் மனைவியும் வீட்டிலே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு கணவனும் மனைவியும் வீட்டிலே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் பொரிக்கப்பட்ட ஒரு கோழி, அதாவது ஃபுல் கிரில் சிக்கன், நல்லா பொரிக்கப்பட்ட ஒரு முழு கோழி இருக்கிறது. ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவியும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் வெளியே ஒரு மிஸ்கின், ஒரு ஏழை வந்து யாசகம் கேட்கிறார், பிச்சை கேட்கிறார். ஏதாச்சும் இருந்தா கொடுங்கன்னு கேட்கிறார். இவர் போய், கணவர் எந்திரிச்சு போய் கதவை திறந்து திட்டுற, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, இதே பொழப்பா உங்களுக்கு எல்லாம், காலங்காத்தால இப்படி கிளம்பிடுறதுன்னு திட்டுறாரு. திட்டி துரத்தி விட்டுறாரு. ரெண்டு பேரும் அந்த முழு கோழியை இவங்களே ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. காலங்கள் ஓடுகிறது, நாட்கள் கழிகிறது, மாதங்கள் கிடைக்கிறது, வருடங்கள் கிடைக்கிறது. ஏதோ இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை, கணவன் மனைவிக்கு இடையில சண்டை. மனைவி தலாக் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த கணவனும் மனைவியும் ஏதோ ஒரு பிரச்சனையில பிரிஞ்சிடுறாங்க. காலங்கள் கிடைக்கிறது. வேற ஒரு கணவனை நிக்கா செஞ்சுட்டாங்க. இந்த பெண் இன்னொரு கணவனை நிக்கா செய்து விட்டார்கள். அதே மாதிரியே ஒரு நாள் நடக்குது. இவங்க ரெண்டு பேரும், ரெண்டாவது கணவரும் இந்த மனைவியும் உட்காந்து சிக்கன் சாப்பிட்றாங்க. அதே மாதிரியே கோழி சாப்பிட்றாங்க. அதே மாதிரியே ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மிஸ்கின் வந்து கதவை தட்டுகிறார். யாரோ ஏழை வந்திருக்கிற கணவர், ரெண்டாவது கணவர் சொல்றார், யாரோ ஏழை வந்திருக்கிறாங்க, நம்மளுக்கு இந்த முழு கோழி ஃபுல்லா தேவையில்லை, இதுல கொஞ்சத்தை பிச்சு ஏழைக்கு கொடுத்துருங்கன்னு கணவர் சொல்றார். மனைவி என்ன பண்றாங்க, அதை கட் பண்ணி கொண்டு போய் வாசல்ல நிற்கக்கூடிய பிச்சைக்காரருக்கு யாசகம் கொடுத்து விட்டு அழுது கொண்டே வருகிறார்கள். ஏன் அழுகிறார்கள்? ரெண்டாவது கணவருக்கு தெரியல. ஏமா அழுகிற, என்ன ஆச்சு, இது உன்னை பார்த்து சொல்லிட்டாரு தப்பா, பிச்சைக்காரன் இது உன்னை பார்த்து சொல்லிட்டானா, ஏன் அழுகிற? இல்லை அவர் என்னை பார்த்து எதுவும் சொல்லலை, அப்புறம் ஏமா அழுகிற? வந்து யாசகம் கேட்டார்ல, அவர் தான் என் முதல் வீட்டுக்காரு, அவர் தான் என்னுடைய முதல் கணவர் தானே அந்த பிச்சைக்காரர். இன்னைக்கு அன்று ஒருவனை விரட்டினார் அல்லவா என்னுடைய கணவர். ஒரு ஏழையை, ஒரு மிஸ்கீனை, ஒரு பிச்சைக்காரரை விரட்டினார். உனக்குன்னா என்ன வேலைன்னு விரட்டினாரு. அல்லாஹ் தலைகீழ மாத்திட்டான். இன்னைக்கு அவருக்கு, எனக்கும் அவருக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனை, நான் விலகிட்டேன், நான் வந்து உங்களை நிக்கா செஞ்சுட்டேன். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, செல்வ செழிப்பா தான் இருந்தாரு, அல்ல இன்னைக்கு தலைகீழ மாத்திட்டான். பிச்சை கேட்கிறாரு ஒருவர். அதே நிலையில் தான் அவரும் அவர் பிச்சைக்காரனை விரட்டக்கூடிய நிலையிலே இருந்தவர், செல்வ செழிப்போடு இருந்தவர், ரோட்டிலே பிச்சை எடுக்க அல்லாஹ் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கணவர்
இந்த மனைவி சொன்னாங்களாம், அழுதுகிட்டே சொன்னாங்களாம். அப்போ அந்த ரெண்டாவது கணவர் சொன்னாங்களாம், அனது ஆலி குஸ்ஸாயில், நான் தான் அந்த முதல் பிச்சைக்காரன், நான் தான் அந்த முதல் பிச்சைக்காரன். ஃபர்ஸ்ட் உன் கணவர் விரட்டினாருன்னு சொன்னியம்மா, அதை என்னை தான் விரட்டினாரு. இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இப்போ நீ தான் ஏழைகளுக்கு போட போன. ஃபர்ஸ்ட் உன் கணவர் தானே வந்து என்னை துரத்தி விட்டாரு. உன் கணவர் தானே வாசலை திறந்துக்கிட்டு வந்து துரத்துனாரு. உன் கணவர் துரத்துனது வேற யாரையும் இல்லை, என்னையதான் உன் கணவர் துரத்தினார். இது நான் சொல்லவில்லை, எதுவும் கதை கிடையாது. ஹிதாயத்துல் முர்ஷிதீன் என்கிற கிதாபில் இந்த சரித்திரம் பதிவு செய்யப்படுகிறது. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ நம்மள்கிட்ட இருக்குதுன்றதுக்காக எதையும் பெருமையா பாத்திரவே முடியாது. என்கிட்ட இருக்குப்பா, அது இருக்கு, அந்த திறமை இருக்கு, என்கிட்ட இந்த பதவி இருக்கு, என்கிட்ட இந்த பட்டாளங்கள் இருக்கிறது, என்னிடத்துல இந்த பலம் இருக்கிறது. அல்ல தலைகீழ மாத்திடுவான். அல்ல உன்ட பதவி இருக்கா, உன்ட பலம் இருக்குதா, ஒரே செகண்ட் நல்லா தலைகீழ புரட்டி போட்டுருவோம். எத்தனையோ பெரிய பெரிய பைல்வான்ஸ், பெரிய பெரிய சாம்பியன்ஸ், வேர்ல்டு வைடு சாம்பியன்ஸ், 50 கிலோ 60 கிலோ தூக்குனவங்க எல்லாம் இன்னைக்கு டீஸ்பூன் தூக்க முடியல, இன்னொருத்தவங்க ஊட்டி விடுறாங்க டீயை பாலை. எல்லாம் அல்லாவிற்கு சொந்தம். கூவத்தோ சக்தியோ ஆற்றலோ பலமோ ஆட்சியோ அதிகாரமோ செல்வமோ பட்டாளமோ அனைத்தும் ரப்புடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் எப்ப யாரை எப்படி புரட்டி போடுவான்னு தெரியாது. அல்லாஹ் நினைத்தால் அரசனை ஆண்டியாக்குவான், ஆண்டியை அரசனாக்குவான், ஏழையை செல்வந்தன் ஆக்குவான், செல்வந்தனை ஏழையாக மாற்றுவான். அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அல்லாஹ்வை பயப்படணும். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். நம்மள்கிட்ட இருக்குது இது 2 பாடங்கள் தான். ஒன்று, நம்மள்கிட்ட பலம் இருக்கிறதுக்காக, நம்மள்கிட்ட பலம் இருக்கு, சக்தி இருக்கு, பலம் இல்லாதவனை மட்டமா பார்க்கக்கூடாது, சின்ன பையனை மட்டமா பார்க்கக்கூடாது. பலம் இல்லாத பலகீனமானவனை இவனால என்ன செஞ்சிட முடியும், என்கிட்ட பலம் இருக்கு, என்கிட்ட ஆம்ஸ் இருக்கு, என்கிட்ட அப்படி இருக்கு உடம்பு, இவன் நான் தள்ளி விட்டா பறந்துருவான் நினைக்கவே கூடாது. அல்லாஹ் மாத்தி வைக்க ரொம்ப நேரம் அல்லாஹ்வுக்கு ஆகாது. ஒரே செகண்ட் நல்லா திருப்பி போட்டுருவான். அவன்கிட்ட செல்வம் இருக்கிறது, என்கிட்ட காசு இருக்கு, நான் பண்றேன். காசு இல்லைங்க, அவன்கிட்ட காசு இல்லை நினைச்சிடாதீங்க. தலைகீழ எல்லாம் புரட்டிடுவான். தலைகீழ எல்லாம் உன்னை பிச்சைக்காரனாக, காசு இல்லாதவனா உனைய ஆக்கி, காசு இல்லாத அவனை காசு உள்ளவனா அல்ல அவனை ஆக்கிடுவான். அல்ல எப்போ உன்கிட்ட படிப்பு இருக்கு, என்கிட்ட படிப்பு இருக்கு, டிகிரி இருக்கு, ஒண்ணும் இல்லாதவன் நினைச்சிடாதீங்க. தலைகீழ எல்லாம் புரட்டி போட்டுருவான். தலைகீழ எல்லாம் மாத்திடுவான். அல்லாவுக்கு ரொம்ப நேரம் அல்லாவுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. ஒரே செகண்ட் நல்லா திருப்பி போட்டுருவான். இணைச்சிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு பாடம், ஏழைகளை விரட்டக்கூடாது. அல்லாஹ் போட்ட உத்தரவு, கேட்கக்கூடியவர்களை, யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் தானும் கொடுக்க மாட்டாங்க. யாசகம் யாராவது அந்த கேட்டாங்கன்னா தானும் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலான்னு ஒருத்தர் ஜோப்ல இருந்து எடுப்பாரு. இதே வேலைங்க இவங்களுக்கு. இவங்க வாங்கிட்டு போய் மதுதான் சாராயம் குடிப்பாங்க, பீடி சிகரெட் அடிப்பாங்க. அவங்க உண்மையுமே பசிக்காக கேட்டு இருக்கலாம். உண்மையிலுமே அவர் எதுக்காக கேட்டாரு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு சந்தேகம் தான். என்ன சொல்றாரு, அவர் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டாரு, மனுஷன் ஏதாச்சும் பண்ணுவான். கொடுக்காதீங்க. கொடுப்பவர்களையும் கொடுக்கக்கூடியவர்களையும் கொடுக்காத மாதிரி செஞ்சிடுறது. சில பேர் கடையில போய் உட்காந்துக்கிறது. ஒருத்தர் வயசான காலத்துல போய் வேற எதுவும் வேலை பார்க்காம இன்னொருத்தவங்க கடையில போய் உட்காந்துக்கிட்டு யாராச்சும் யாசகம் கேட்டு வருவார்கள். கடை ஓனர் ஏதாச்சும் 5 10 1 ரூபாயோ 2 ரூபாயோ கொடுக்கலான்னு போவார். கூட இருக்கிறவர், உள்ள வைங்க, ஏப்பா நாளைக்கு வா, இப்பதானே வந்த, இதே பொழப்பா உனக்குன்னு துரத்தி விட்டுரும். அல்லாஹ் தஆலா கடுமையான தண்டனையை அது போன்ற மனிதர்களுக்கு தானும் தர்மம் கொடுக்காமல் கொடுக்கக்கூடியவர்களையும் தடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, கடுமையான தண்டனையை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றார். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஏழைகளை விரட்டாமல், ஏழைகளை அரவணைக்க கூடியவர்களாக, இல்லாதவர்களை அரவணைக்க கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக.